ஹாய்! வெல்கம் டு தேவிகா இளங்கோவன் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மாமனார், மாமியார்லாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஆ இன்னைக்கு அவங்களோட எந்தெந்த இடத்துக்குலாம் போனேன் அப்படின்ற வீடியோ தான் நான் வந்து ஷேர் பண்ண போறேன். நெறைய பேர் ஷாப்பிங் வீடியோலாம் வந்து ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தப்போ, லாங் வீடியோவா ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் எனக்கு ஆக்சுவலா வந்து லாங் வீடியோ எடுக்கலாம் டைமே இல்ல. அதனால என்னால ஷேர் வந்து பண்ண முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லா நாங்க எங்கெங்க போயிருந்தோம் அப்படின்றது தான் ஃப்ரைடே அன்னைக்கு ஆக்சுவலா. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாங்க எங்கெங்க போயிருந்தோம் அப்படின்றது தான் இந்த வீடியோல உங்ககிட்ட நான் வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். காலையில ஒரு 8:30க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டா இட்லி, சட்னி தான் வந்து பண்ணியிருந்தேன். எப்போ எங்க வீட்டுக்கு மாமனார், மாமியார் வந்தாலும் கண்டிப்பா ஒரு 3 சட்னியாவது வந்து வைப்பேன். அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு குடுத்துட்டு, காலையிலேயே வந்து நாங்க ரெடி ஆயிட்டுருக்கோம். எங்க போறதுக்கு ரெடி ஆகுறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா குன்றத்தூர் கோவில் தான் வந்து போறோம். மாமனார், மாமியார ஆல்ரெடி குன்றத்தூர் கோவிலுக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்கேன். பட் எங்க நாத்தனார இதுவரைக்கும் நான் கூட்டிட்டு போனதே கிடையாது. அவங்க ஊர்ல இருந்து வந்த அன்னையிலருந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு கண்டிப்பா அவங்கள கூட்டிட்டு போயிட்டே தான் இருந்தேன். போன வாரம் கரெக்ட்டா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவங்க வந்து வந்திருந்தாங்க. ஆக்சுவலா மண்டே நைட் வந்து வந்திருந்தாங்க. செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஈவினிங் கருப்புசாமி கோவிலுக்கு வந்து கூட்டிட்டு போயிருந்தேன். நம்ம வீடு பக்கத்திலேயே இருக்க மதுரவாயலுக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை அன்னைக்குமே வெளியில தான் வந்து போயிருந்தோம். இந்த மாரி டெய்லி ஒரு ஒரு நாள் இந்தந்த இடத்துக்குலாம் போணும்னு சொல்லி போயிருந்தோம். புதன்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில சிறுவாபுரி போயிட்டு அன்னைக்கு ஈவினிங்கே டி நகர் ஷாப்பிங் வந்து முடிச்சாச்சு. அடுத்தது வியாழக்கிழமையுமே வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில தான் வந்து போயிருந்தோம். இது ஆக்சுவலா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போனதுன்னு நெனைக்கிறேன். ஆமா கரெக்ட். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் நாங்க வந்து போயிருந்தோம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மகிட்ட கார் வந்து கிடையாது. அதனால எங்க போறதுனாலும் ஆட்டோலயோ இல்லன்னா கார்ல தான் அவங்கள வந்து அனுப்புற மாரி இருந்துச்சு. நானும் அவரும் டூ வீலர்ல வந்து போயிடுவோம். காலையிலேயே அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. பட் தேவேஷும், ஸ்ரதனும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோடவே வரேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா, கார் வந்து கிடைக்கல. ரொம்ப லேட் ஆயிட்டே இருந்துச்சு. அதனால அன்னைக்கு என்ன பண்ணியிருந்தோம்னா, ஆட்டோ தான் வந்து போயிருந்தோம். ஸ்ரதன் வந்து சில டைம் நான் வந்து அம்மாச்சி கூட போறேன்னு சொல்லிட்டு போவான். ஆனா வந்து அன்னைக்கு இல்ல நான் வந்து தனியா தான் வருவேன்னு சொல்லிட்டு ஒரே அழுக. அதனால என்ன பண்ணிட்டோம் அப்டின்னா, அவங்கள ஃபர்ஸ்ட்டு அனுப்பிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு, காலையில ஒரு 9:00லாம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோல ஏத்தி அனுப்பியாச்சு. நாங்களுமே அப்படியே பின்னாடியே வந்து கிளம்பிட்டோம். குன்றத்தூர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருந்து கரெக்ட்டா ஒரு 1 மணி நேரம் கிட்ட ஆயிடும். டிராஃபிக்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா 1 ஹவர் வந்து ஆயிடும். அவங்க கிளம்புன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்களும் வீடெல்லாம் பூட்டிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. அன்னைக்கு எதுவுமே செய்யல. காலைல பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சதோட சரி. ஏன்னா லஞ்ச் எல்லாம் வந்து நான் டின்னர் வரைக்குமே முடிச்சுட்டு வர்றதுக்காக எல்லாமே வந்து பண்ணியாச்சு. நாங்க வந்து இப்ப ஸ்ட்ரெயிட்டா வந்து குன்றத்தூர் கோவிலுக்கு தான் வந்து போறோம். எனக்கு என்னன்னா, அவங்க போறதுக்கு முன்னாடி நாங்க போயிட்டு ரீச் ஆயிடணும் அப்படின்றது தான் நெனச்சுட்டே வந்திருந்தோம். அதே மாதிரி குன்றத்தூர் கோவில் போயிட்டு அப்படியே பரணி வீட்டுக்கு போணும்னு சொல்லிட்டு, தேஷ்விகாவ பார்க்கணும்னு மாமனார், மாமியார்லாம் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால என்கிட்ட வந்து வரும்போது பழம் வாங்கிட்டு வந்துருமான்னு சொன்னாங்க. அதனால நாங்க போற வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பழக்கடையில பழம்லாம் வந்து கேட்டிருந்தோம். அப்ப பரணி கிட்ட தான் ஆக்சுவலா பேசிட்டு இருந்தேன். அவ சொல்லிட்டா, "நாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடுறது வந்து கிடையாது. ஆ அதனால பெருசா எதுவும் வாங்காத அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டா. சரி எங்க மாமியார் சொன்னதுக்காக வெறும் மாம்பழமாவது வாங்கிட்டு போலாம். ஏன்னா, அவங்களுமே ஊர்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்டு, பலகாரம்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஆப்பிள் பார்த்தீங்கன்னா, 1 கிலோ ரூ. 300 ரூ. 350 வந்து சொன்னாங்க. அப்ப லைன்ல தான் இருந்தா. அப்ப என்கிட்ட சொல்லிட்டா, "ரூ. 350 குடுத்துலாம் தயவு செஞ்சு வாங்காதடி தேவி. வீட்லயே நெறைய பழம் இருக்கு." அப்படின்னு சொன்னதுனால, நான் வந்து பார்த்தீங்கன்னா, பழம் எதுவுமே வந்து வாங்கல. வெறும் மாம்பழம் மட்டும் அதுவே ரூ. 180 சொல்லியிருந்தாங்க 1 கிலோ. வாங்கிட்டு அங்கருந்து கிளம்பியாச்சு. நாங்க நெனச்ச மாரியே வந்து, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நாங்க குன்றத்தூர் கோவிலுக்கு வந்து போயிட்டோம். ஒரு 9:30க்கு தான் அவங்களே கெளப்பியிருப்பாங்கன்னு நெனச்சிருந்தேன். நாங்க ஒரு 10:30க்கு தான் அங்க வந்து போயிருந்தோம். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. கோவில் ஏதாவது சீக்கிரம் நட கிட சாத்திருவாங்களோன்னு கொஞ்சம் பயமா தான் வந்து இருந்துச்சு. அன்னைக்கு பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா, கீழ நெறைய வேனு, பஸ் இந்த மாரிலாம் இருந்துச்சு. எப்பவுமே குன்றத்தூர் கோவில் போனோம் அப்டின்னா, நாங்க போற டைம்லாம் காலியா தான் இருக்கும். நேரா போய் முருகர பார்த்துட்டு, அப்படியே வர மாரி தான் வந்து வருவோம். இங்க வேற டோல்கேட் மாரிலாம் வந்து போட்டிருந்தாங்க. நாங்க உள்ள போயிட்டோம். பட் அவங்க வரும்போது ரூ. 20 குடுத்தா தான் ஆட்டோவே மேல விடுவோம்ன்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க ஆட்டோக்காரர்கிட்ட ஒரு ரூ. 20 குடுத்து, அதுக்கப்புறம் மேல வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. நாங்க ஆட்டோக்காரர்கிட்ட முன்னாடியே சொல்லியாச்சு. அவங்க கிட்ட காசெல்லாம் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு. அதனால நாங்க அவர் வந்த உடனே ஜிபே தான் வந்து பண்ணி விட்டுருந்தோம். நாங்க போய் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் அவங்களுமே வந்திருந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து பயங்கர கூட்டமா வந்து இருந்துச்சு. அவ்ளோ கூட்டம் வந்து இருந்துச்சு ஆக்சுவலா. மேல போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நான் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு இருக்கேன் போல. இல்ல இது வந்து ஆக்சுவலா வியாழக்கிழமை. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாங்க போகல. வியாழக்கிழமை அன்னைக்கு தான் போயிருந்தோம். அன்னைக்கு ஏதோ முகூர்த்த நாள் போல இருக்கு. அதனால நெறைய கல்யாணம் வந்து அங்க நடந்துச்சு. காது குத்துறது, சீமந்தம் இந்த மாதிரி நிக்க கூட இடம் இல்ல. அவ்ளோ கூட்டம். வெயில் வேற பயங்கர வெயிலு. மேல ஃபுல்லா ஒரே காரா தான் வந்து இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு கஷ்டம் மட்டும் தான்.
கார் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வந்து கூட்டிகிட்டு வரலாம். எப்போனாலும் போன வருஷம் வரும்போதும் அவங்கள ஆட்டோவில் தான் வந்து காரில் கேப் புக் பண்ணி அப்படி தான் வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த தடவையும் இருக்குது. போன தடவை அதுக்கு முந்தின தடவை எல்லா தடவையும் அப்படி தான் இருக்குது. ஆனால் போன தடவை அவங்க வரும்போது நாங்கள் ஆக்சுவலாக எங்களோட வீடு லோனில் இருந்துச்சு. இந்த வருஷம் வரும்போது வீடு லோன் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தோம். எனக்கு அதுவே பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. அவங்க வரும்போது ஓகே நம்ம பசங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கணும் அப்படின்றது என்னோட பெரிய ஆசை. ஏன்னா எல்லா அப்பா அம்மாவுக்கும் தான் புள்ள கஷ்டப்படல, இங்கே சென்னையில் நிம்மதியாக தான் இருக்கான் அப்படின்னு கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் யோசிக்கணும். அப்படி தான் நான் வந்து எப்போவுமே யோசிப்பேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்க வரும்போது எங்கள பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் போவாங்க. பட் போன வருஷம் வரும்போது நாங்க சொந்த வீட்ல இருந்தோம். இந்த வருஷம் அந்த வீட்டோட கடன வந்து அடைச்சிட்டோம். அதுவே எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. எங்களுக்கு காருன்றது இந்த மாதிரி யாராவது வரும்போது தான் எங்ககிட்ட கார் இல்ல அப்படின்னு நாங்க யோசிப்போம். ஏன்னா வெளியில கூட்டிட்டு போம்போது அவங்கள வந்து ஆட்டோலயோ இல்ல கேப் புக் பண்ணியோ அனுப்பும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு எங்களுக்கு அது அத்தியாவசியமான ஒரு பொருளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எங்களுக்கே நாங்க எங்க பசங்களுக்கு பெருசா எந்த கடனும் இல்லாம நாங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். முன்னாடியெல்லாம் வாடகை வீட்டில் இருக்கும்போது எங்கள் மாமனார் மாமியார் வரும்போது கதவை சாத்தியே வச்சுருப்பேன். சப்போஸ் ஓனர் வந்தால் ஏதாவது கேட்டுருவாங்களோ, இன்னும் இத்தனை பேர் இருக்காங்கன்னு ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அவங்க முன்னாடி ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இந்த மாதிரிலாம் ரொம்ப யோசனை இருக்கும். ஒரு துணி காய வச்சோம் அப்படின்னா மேலே போயிட்டு ஏன் அப்படி இவ்வளோ நேரம் காயுது, இது எடுக்க மாட்டிங்களான்னு வந்து ஒரு தடவை வந்து கேட்டுட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு. அதுவும் அவங்க முன்னாடி கேட்டது எங்களுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருந்துச்சு. பட் போன வருஷம் எங்களோட வீட்டில் யாரும் எங்களை கேள்வி கேட்க முடியாது. எங்களோட வாசலில் உட்காருவோம், வீட்டுக்குள்ளே உட்காருவோம், கதவு திறந்துருக்கும், நாங்கள் வந்து என்ன வேணாலும் சத்தம் போடுவோம். யாரும் எங்களுக்கு கேட்குறதுக்கெல்லாம் வந்து ஆள் இல்லை. அதனால் அந்த சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு. அவங்களுக்குமே பயங்கர ஹாப்பி எங்களோட வீடு லோனெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணது. அதனால எனக்கு அந்த கார் இல்லைன்றது பெருசா தெரியல. உள்ள போயிட்டு சாமிய பார்த்துருந்தோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நெறைய பேர மீட் பண்ணியிருந்தேன். எங்க மாமியார், மாமனாருக்குலாம் ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படி பார்த்துட்டு, "அக்கா நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு யாராவது என்கிட்ட வந்து பேசும்போது, அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்த பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஹேப்பியா வந்து இருந்துச்சு. எல்லாரும் சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, ஒரு 1/4 மணி நேரத்திலேயே சாமிய வந்து பார்த்துட்டோம். முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, அங்க வந்து காது குத்துற ஃபங்க்ஷன்லாம் வந்து இருந்துச்சு. கல்யாணம் இருந்துச்சு. அதனால கூட்டம் நெறைய வந்து இருந்துச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்க சாமியெல்லாம் பார்த்துட்டு, பிரசாதம்லாம் சாப்பிட்டுட்டு, அப்படியே வந்து கோயில்லருந்து வெளியில வந்தாச்சு. வந்து கொஞ்ச நேரம் படியிலலாம் உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்பியிருந்தோம். கோவில் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. எங்க மாமனார், மாமியார்லாம் ஆல்ரெடி வந்திருக்காங்க. நாத்தனார் மட்டும் தான் வரல. போன வருஷம் எங்க மாமியாருக்கு இங்க தான் வளையல்லாம் போட்டு நான் வந்து கூட்டிட்டு போயிருந்தேன். இந்த வருஷம் ஆக்சுவலா மறந்துட்டேன். கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. எங்க நாத்தனாருக்குமே வளையல் போட்டுருக்கலாம்ல அப்படின்னு எனக்கு அப்பதான் வந்து தோணுச்சு. ஆனா எங்க நாத்தனார் பெருசா கையில நெறைய வளையல் போட்டோ, ரொம்ப கிராண்டா ட்ரெஸ் பண்ணியோலாம் நான் இதுவரைக்குமே பார்த்ததில்ல. அவங்க எப்பவுமே ரொம்ப சிம்பிளா தான் வந்து இருப்பாங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. இப்போ அடுத்தது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க போறது பரணியோட வீட்டுக்கு. பாப்பாவ பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப நாளா அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலா தேஷ்விகா பொறந்தப்பவே வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எங்க நாத்தனார் பொண்ண ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பணும். எங்க நாத்தனார் வந்து ஸ்கூல்ல டீச்சரா வந்து ஒர்க் பண்றாங்க. அதனால காலையில குழந்தைய ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்புறதெல்லாம் எங்க மாமனார், மாமியார் வந்து பார்த்துப்பாங்க. அதனால தான் அவங்களால வந்து வர முடியல. தேஷ்விகாவுக்கு இப்போ 11 மந்த்ஸ் வந்து ஆகுது. சரி லீவுக்கு வரும்போதே பார்த்துக்கோங்கம்மான்னு நாங்களுமே வந்து சொல்லியிருந்தோம். இங்க வந்து ஆட்டோ வந்து வரல. அதனால அங்க குன்றத்தூர் மேல இருந்து கீழ நாங்க வந்து நடந்து போயிட்டோம். எங்க மாமியார மட்டும் அவர் 2 வீலர்ல வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. கீழ போயிட்டு அங்கேயுமே கார் வந்து கிடைக்கல. மறுபடியும் ஆட்டோ தான் புக் பண்ற மாரி இருந்துச்சு. ஆட்டோல எல்லாரும் போயிட்டாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் நேரா வந்து பரணி வீட்டுக்கு வந்து போயாச்சு. அங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. அம்மா வந்து அன்னைக்கு இல்ல. ஊருக்கு வந்து போயிருந்தாங்க. அதனால அப்பா மட்டும் தான் வீட்ல வந்து இருந்தாரு. நேரா பரணி வீட்டுக்கு கிளம்பி அவருமே வந்து வந்துட்டாங்க. எல்லாரும் தேஷ்விகா கூட பயங்கர ஜாலியா வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. என் தங்கச்சி காலையிலேயே அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தா. நான்வெஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய செஞ்சு வச்சிருந்தாங்க. எங்க மாமனார், மாமியாரும் அவங்க வீட்ல அவ்ளோ மரியாதையா கவனிச்சிருந்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஹேப்பியா வந்து இருந்துச்சு. அதே மாரி பரணியோட புது வீட்டையும் அவங்க பார்க்கல. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பரணியோட வீட்டுக்கே வந்து வராங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பாப்பா கூட விளையாடிட்டு இருந்தாங்க. அவ அதுக்குள்ள எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா. இவ்ளோ பேருக்கு அவ சமைச்சதில்ல அப்படின்றதுனால பக்கெட் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. மத்தபடி எல்லாமே அவ தான் செஞ்சிருந்தா. வீட்ல ரசம் வச்சிருந்தா, சாதம் ஒயிட் ரைஸ் கொஞ்சம் வடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிக்கன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி சிக்கன் வந்து பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே அவளும், அவங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து தான் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்க போயிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து இருந்திருப்போம்.
அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நேரம் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க எல்லாரும். இப்படி எல்லாரும் ஒன்றா இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்னும் எங்கள் அம்மா இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். பட் அவங்க வந்து இல்லை. ஸ்ரதன் வந்து அமைதியாக உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். அவங்க சித்தியை பார்த்ததுல அவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரக்ஷிகாவுமே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட இருந்தது நல்லா விளையாடிட்டு இருந்தா. எங்க நாத்தனார் வந்து என் தங்கச்சிக்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. இப்பதான் ஆக்சுவலா எங்க நாத்தனார் என் தங்கச்சிய ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறாங்க. அதனால ரொம்ப நேரம் கிச்சன்ல அங்க தெரியுது அவங்களுக்கு கிச்சன்ல நின்னு நாங்க 3 பேரும் தான் வந்து பேசிக்கிட்டே வந்து இருந்தோம். வந்த உடனே ஜூஸ் எல்லாம் வந்து குடுத்துருந்தாங்க. எல்லாரும் குடிச்சிட்டு பாப்பா கூட விளையாடுறதுனால எங்களுக்கு பெருசா டைம் எல்லாம் போனதே தெரியல. எங்க தங்கச்சி வீட்டுக்காருக்குமே ஆக்சுவலா லீவு. அதனால அவருமே வந்து இருந்தாரு. வந்த உடனே 2 ஜூஸ் குடுத்துருந்தாங்க. எது வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் வந்து பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்க ஃபர்ஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்னு அவருமே வந்து சொல்லியிருந்தாரு. அதனால நான் தான் ஆக்சுவலா பரிமாறியிருந்தேன். என் தங்கச்சிக்கு அதெல்லாம் பெருசா தெரியாது. தேவி நீயே வந்து பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டா. தேஷ்விகா வந்து சாமி கும்பிடுறதுலேருந்து, வணக்கம் சொல்றதுலேருந்து, ஃப்ளைங் கிஸ் குடுக்கறதுலேருந்து இந்த மாரி எல்லா விஷயமே பண்ணிட்டு இருந்தா. வழக்கம் போல எல்லார்கிட்டயும் போனா. ஆனா என்கிட்ட தான் சுத்தமா வரவே இல்ல. ஸ்ரதன் யாரையும் தொல்ல பண்ணல. இந்த மாரி அழகா உட்காந்து விளையாட வந்து ஆரம்பிச்சுட்டான். நாங்க கிச்சன்ல நின்னு ரொம்ப நேரம் இதே மாதிரி தான் வந்து பேசிட்டு இருந்தோம். அ தேஷ்விகா வந்து எங்க நாத்தனார்கிட்ட ரொம்ப ஒட்டிக்கிட்டா. வரவே இல்ல. ரொம்ப நேரம் வந்து அவ கூடயே தான் விளையாடிட்டு இருந்தா. அத்தன்னு வேற ஓயாம கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் எங்க மாமனார், மாமியார கூட்டிட்டு மேல போயிட்டு வீடெல்லாம் சுத்தி காமிச்சேன். அவங்க பாப்பா கையில காசெல்லாம் குடுத்துருந்தாங்க. பாப்பாவ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால. அதுக்கப்புறம் என்னோட நாத்தனார் வந்து பாப்பாக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ட்ரெஸ் எல்லாம் குடுத்துட்டு, ட்ரெஸ் ஆக்சுவலா போட்டு பார்க்கலான்னு பார்த்தோம். கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அதனால வந்து போடல. காசு குடுத்த உடனே தேஷ்விகா அழகா வாங்கி வச்சுட்டா. அதுக்கப்புறம் ஃபுல்லா என்னோட நாத்தனார் கிட்ட தான் வந்து இருந்தா. ரக்ஷிகா என்னோட நாத்தனார் பொண்ணு. அவளுமே பாருங்க, பாப்பா விட்டு சுத்தமா நகரவே இல்ல. இப்படியே தான் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் எங்க மாமனார், மாமியார மேலலாம் கூட்டிட்டு போய் காமிச்சிருந்தேன். பரணியோட வீடு பார்த்தீங்கன்னா, கீழ ஒரு ஹால் இருக்கும். அடுத்தது ஒரு கிச்சனு, அப்படியே மேல போனோம்னா 2 பெட்ரூம் இருக்கும். அதுக்கு மேல ஒரு ரூமு, அதுக்கு மேல மொட்டை மாடி. இப்படி தான் வந்து இருக்கும். கண்டிப்பா சீக்கிரமாவே நான் தங்கச்சி வீட்டுக்கு போனேன் அப்படின்னா, விளாக் போட முடிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்களுக்காக போட்டு காமிக்கிறேன். ஏன்னா சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. தங்கச்சியோட வீடு ரொம்ப அழகா இருக்கு. கண்டிப்பா விளாக் வந்து போடுங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வந்து போடுறேன். தேஷ்விகா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படியில வந்து இப்ப நல்லா ஏற ஆரம்பிச்சுட்டா. அதுவே கொஞ்சம் பயமா இருக்கு. எங்க ஏதாவது கீழ கீழ விழுந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் கொஞ்சம் லேட்டா தான் தூங்கி எந்திரிச்சிருந்தாங்க போல. அதனால அப்படியே ஒரு மாரி கொஞ்சம் தூக்கத்துல இருந்தா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மலாவே வந்து ஆக ஆரம்பிச்சா. எங்க மாமியாரும் சொல்லிட்டே இருந்தாங்க, "வீடு ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. எங்க மாமனாருக்கும் ரொம்ப ஹாப்பி. பரணிய பார்த்தது, அவங்க பாப்பாவ பார்த்தது எல்லாமே. அம்மாவ மட்டும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து இருந்தாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் அவங்களுக்குமே கஷ்டமா இருந்துச்சு. நாங்க இத முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, படத்துக்கு போறதுக்காக டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தோம். எங்கன்னா கமலா தியேட்டர்ல 4 மணிக்கு ஷோ. அதனால நான் சொல்லியிருந்தேன் ஒரு 2:45க்கெல்லாம் வந்து டிக்கெட் புக் பண்ணிடலாம். ஏன்னா இங்கேருந்து ஆக்சுவலா அவங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, குன்றத்தூருக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்காங்க. இங்கேருந்து போக எப்படியும் 1 ஹவர் கிட்ட ஆயிடும். அட்லீஸ்ட் ஒரு 2:40க்கு கிளம்புனோம்னா 3:40க்காவது போயிடலாம் ஷோ பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பேசிட்டே இருந்ததுல வந்து பார்த்தீங்கன்னா, புக் பண்ணல. 3:20 கிட்ட ஆயிடுச்சு. ஆனா வந்து புக் பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம் ஒரு வழியா ஆட்டோலாம் வந்து புக் பண்ணியாச்சு. எல்லாருமே வந்து சாப்பிட்டுருந்தோம். பட் எனக்கு என்னன்னா காலையில சாப்பிட்டதே ஒரு மாரி ரொம்ப ஃபில்லிங்கா இருந்துச்சு. பெருசா என்னால சாப்பிடலாம் முடியல. எங்க நாத்தனார் பெருசா நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால இப்படி எல்லாரும் வச்சத தான் நான் வந்து சாப்பிட்டேன். தேவேஷ் கொஞ்சம் வச்சிருந்தான். இப்படி எல்லாரும் வச்சதுல கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. சுத்தமா பசியே இல்ல. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரதன வந்து 2, 3 நாளா பார்க்கவே இல்ல. அதனால ஸ்ரதன் கூட ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸ்ரதனுக்கு அவங்க சித்தப்பாவ ரொம்ப பிடிக்கும். ஆம், ஆனா வந்து 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க. அன்னைக்குமே அதே மாரி தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஸ்ரதன பொறுத்தவரைக்கும் அவனுக்கு எங்க போனாலும் ஊட்டணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. தனியா பிளேட்ல போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா, அவன் அழகா வந்து சாப்பிட்டுருவான். தங்கச்சி வீட்டுக்காரரு தான் எல்லாருக்கும் பார்த்து பார்த்து பரிமாறினாரு. நான் எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லியும், "இல்ல தேவி கொஞ்சமா வாங்கிக்கோங்கன்னு" சொல்லிட்டு எனக்குமே அவர் தான் வந்து பரிமாறிட்டு வந்து இருந்தாரு. ஒரு வழியா சாப்பிட்டுட்டு கரெக்ட்டா ஒரு 3:20க்கெல்லாம் வந்து கிளம்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்ச உடனே ஆக்சுவலா எங்க மாமனார், மாமியார் ஃபர்ஸ்ட் டைம் வராங்கன்றதுனால பரணியும் அவங்க வீட்டுக்காரும் சேர்ந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருந்தாங்க. எங்க மாமியாருக்கு ஒரு பட்டு புடவை, என்னோட நாத்தனாருக்கு ஒரு புடவை, அதுக்கப்புறம் எங்க மாமனாருக்கு வேஷ்டி, சட்டைலாம் வந்து வச்சு குடுத்துருந்தாங்க. அப்புறம் ரக்ஷிகா வந்து என்னோட நாத்தனார்
நாத்தனார் பொண்ணு. அவளுக்கு ஆக்சுவலாக நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. எனக்கு டைம் இல்லை எடுக்கிறதுக்கு. அதனால் என்னால் எடுத்துகிட்டு வர முடியல. அதனால குழந்தைகிட்ட வந்து காசு மட்டும் அவங்க குடுத்துட்டாங்க. ஒரு தட்டில் வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து வச்சு, துணியெல்லாம் வச்சு எங்கள் மாமனார் மாமியார்கிட்ட ஆசீர்வாதம் வந்து வாங்கிட்டு, அதுக்கப்புறம் இது எல்லாமே குடுத்துருந்தாங்க. எனக்கு நிஜமாவே ரொம்ப ஹேப்பியாக தான் வந்து இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. இதெல்லாம் நிஜமாவே என்னோட ஒரு பெரிய கனவு. எல்லாரும் இப்படி ஒண்ணா இருக்கணும் அப்படின்றது. ஏன்னா எங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆ எங்க வீட்டு சைடும், அவங்க வீட்டு சைடும் பேசிக்காமலே இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹேப்பியா வந்து இருக்கும். நம்ம காசு பணத்தோட ரொம்ப நிம்மதியா இருக்கோன்றத தாண்டி, இப்படி எல்லாரோடையும் இருக்கோன்றது தான் எனக்கு பெரிய சந்தோஷமே. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே வந்து கிளம்பியாச்சு தியேட்டருக்கு. நான் ரொம்ப பயந்துட்டே தான் இருந்தேன். டிராஃபிக்லாம் எதுவும் இல்லன்றதுனால 1/2 அன் ஹவர்ல கரெக்ட்டா வந்துட்டுருக்காங்க. முன்னாடியே இவங்க எல்லாருமே ஆட்டோல வந்து வந்துட்டாங்க. தேவேஷும், ஸ்ரதனு, நானு அவரு 4 பேரும் எங்களோட வண்டியில வந்து 2 வீலர்ல வந்து வந்துட்டுருந்தோம். வந்துட்டு அவர் பார்க் பண்ணுறதுக்காக வண்டி பார்க் பண்ணுறதுக்காக போயிட்டாரு. கொஞ்ச நேரம் இப்படியே தான் நின்னு பேசிட்டு இருந்தோம். ஸ்ருதன் தான் கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டே இருந்தான். நாங்க போயிருந்தது வந்து கரை படத்துக்கு வந்து போயிருந்தோம், தனுஷோடது. தியேட்டருக்கெல்லாம் பெருசா எங்க மாமனார், மாமியார்லாம் எப்பவுமே போனது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் சொல்லியிருந்தேன்னு நெனைக்கிறேன். ஒரு 15 to 16 இயர்ஸ் கழிச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலியா அதுக்கு முன்னாடி ஒரு படம். ஆமா. எங்க மாமனார், மாமியார் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது கூட்டிட்டு போயிருந்தேன். புஷ்பா 2க்கு தான். அதான் அவங்க ஃபர்ஸ்ட்டு தியேட்டர்ல போய் பார்த்த படம், ரொம்ப வருஷம் கழிச்சு. அடுத்தது எங்க நாத்தனார் போன வருஷம் வரும்போது டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு வந்து கூட்டிட்டு போயிருந்தேன். எப்போ வராங்க அப்படின்னாலும் நான் ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டுருவேன். அவங்க வந்தாங்கன்னா எங்கெல்லாம் கூட்டிட்டு போணும். ஏன்னா அவங்க வீட்லயே இருக்காங்க. எங்க நாத்தனார் வேலைக்கு போயிடுவாங்க. எங்க மாமனார், மாமியார்லாம் எங்கேயும் பெருசா வெளில போறது கிடையாது. வீட்ல தான் பொழுதன்னைக்கும் இருக்காங்க. அதனால இங்க வரும்போது அவங்க நெறைய விஷயம் அவங்க பார்க்கணும்னு நான் எப்பவுமே வந்து யோசிப்பேன். அதனால டிக்கெட் எல்லாம் ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஆக்சுவலா வந்து இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ்ன்னு சொன்னாங்களோ, அப்போவே அவங்க எந்த டேட்ல வராங்கன்னு பார்த்துட்டு டிக்கெட் வந்து புக் பண்ணிட்டோம். எல்லாரும் சேர்ந்து படம் பார்த்தது ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. படமுமே அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ஸ்ருதன் வந்து கொஞ்ச நேரம் அமைதியா தான் இருந்தான். நாங்க கமலா தியேட்டர் தான் எப்பவுமே வந்து போவோம். இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, கப்பிள் சீட் தான் வந்து இருந்துச்சு. அதனால அவர் மட்டும் தனியா உட்கார்ற மாரி இருந்துச்சு. நாங்க எல்லாரும் ஒண்ணாவே வந்து உட்காந்து படம் பார்த்தோம். கப்பிள் சீட்னா 2, 2 பேர் உட்கார்ற மாதிரி. லாஸ்ட்டா ஒரு சீட் மட்டும் தான் இவருக்கு இல்ல. அதனால இவர் சிங்கிள் சீட்ல போய் உட்காந்துட்டாரு. ஆனா எப்போ படம் பார்க்கறதுனாலும் எங்க வீட்டுக்காரர் கூட படம் பார்க்கறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வழியா படம் பார்த்தீங்கன்னா, ஃபைனலா முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஹேப்பியா நைட் ஆயிடுச்சு. நைட் ஒரு 8:30 இருக்கும். காலையில 9:00 வீட்ல இருந்து கிளம்பி நைட் 8:30க்கு தான் 8:30, 9:00 தான் திரும்ப வீட்டுக்கே வந்து போயிருந்தோம். இதெல்லாம் நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹேப்பியான ஒரு விஷயமா தான் எப்பவுமே நான் நெனைப்பேன். இந்த விளாக் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.